ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாருங்கள். வெல்கம் டு சஞ்சனா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டை கிரேவி. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். 10 நிமிஷத்தில் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். முதல்ல சட்டியை காய வச்சுட்டு நானா சரியா சட்டியோட தூக்கி ஊற்றிடுறேன். எதுக்கு சிரமம்? தூக்கி ஊற்றிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு முட்டையை வேக வச்சுட்டு உப்பு கொஞ்சோண்டு மிளகாப்பொடி போட்டு ஊற வச்சிடணும். அப்போ தான் முட்டையில் உப்பு மிளகாப்பொடி பிடிக்கும். தக்காளியை அடிச்சு வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான் இருக்குது. இதுக்கு பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு சிக்கன் பொடி, அவ்வளோதான். ரொம்பவும் ஈஸியானது, ஆமாம், டேஸ்டானது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு, ரெண்டு சோம்பு போட்டுக்கலாம், ரெண்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு. எண்ணெயிலே கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் போட்டுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் எண்ணெயிலே போட்டுருங்க. கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா. பச்சை மிளகா வெடிச்சோன்னா வெங்காயம் வெடிக்கலாம். கிரேவி தக்க நான் வெங்காயமும் தக்காளி அடிச்சுக்க வேண்டியது. தக்காளி அடிச்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் கிரேவி ஆகும். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இன்னைக்கு எங்கள் அம்மா இதை நான் எடுத்துக்கிட்டேன். எங்கள் அம்மா சமையலை நான் கையில் எடுத்துக்கிட்டேன். அப்போ இனிமேல் நீங்கள் தான் சமைப்பீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. பாருங்கள், நல்லா வேகணும். வெங்காயம் வதங்குறது தான் இருக்குது டேஸ்ட்டே. பொன்னிறமாவா இல்லை முருகலாவா? நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதங்க, நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுல தான் இருக்குது கிரேவியோட டேஸ்ட்டு. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்து தக்காளியை போட்டுருவோம். அரைச்சி வச்சுருக்க தக்காளி. 4 தக்காளி அரைச்சிருக்கோம். கிரேவி தக்கன நீங்கள் தக்காளி வச்சுக்கோங்க. 4 வெங்காயம், 4 தக்காளி. ரொம்பவும் ஈஸியானது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு சிக்கன் பொடியும் கொஞ்சோண்டு வீட்டு பொடியும் போட்டுக்கலாம். காரத்து அந்த மாதிரி. ஆமாம், சிக்கன் பொடி கொஞ்சம், வீட்டு மசால் பொடி கொஞ்சம். பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு காரம் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் உரப்பு சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் உரப்பு வேணா உரப்பு சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் உரப்பு சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் உரப்பு வேணா சேர்த்துக்கோங்க. எல்லாம் அப்படியே எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வச்சிடணும், நல்லா வேகணும். அந்த பச்சை வாசனைக்குள்ளே போகணும்.
ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கியாச்சு. நீ மூடி வச்சிட வேண்டியதான் ஒரு 10 நிமிஷம். அது அந்த வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு பாருங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டா. இப்போ வந்து முந்திரியும் தேங்காவும் அரைச்சி வச்சிருக்கோம், அதை ஊற்றிக்குவோம். அப்போதான் கிரேவி இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். கிரேவி டேஸ்ட் கொடுக்கும். அவங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவாங்க. கோமா வரும்போது தான் வாய்ஸ் ஜாஸ்தி ஆகும். இப்போ வந்து வேக வச்சு வச்சிருக்கோம்ல முட்டை, அதே இதோட ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணிக்கலாம். ஆமாம், ஜாயின் பண்ணிடுவோம். அப்போதான் அந்த மசாலா கிரேவி முட்டை எல்லாமே வெந்து வர கரெக்டாக இருக்கும். அப்புறமேட்டுக்கு கொத்தமல்லி தழை தூவி அப்படியே இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ முட்டை போட்டாச்சு. முட்டை போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு. சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. ஒரு 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான், முடிஞ்சு. இங்கிட்டு சப்பாத்தியை போட்டோம்னா முட்டை கிரேவியோட சாப்பிடலாம். அதெல்லாம் முடிஞ்சு. பாருங்கள், முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஆமாம், இங்கிட்டு சப்பாத்தி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், முட்டையை வந்து 2ஆக வெட்டி போட்டோம்னா மஞ்சள் கருதுக்குள்ளே கரைஞ்சிரும். சிலவங்களுக்கு அந்த வாடை வந்து பிடிக்காது. அதனால் சும்மா கீறி கீறி போட்டுருவோம். முட்டையை அப்படியே போடக்கூடாது, கீறி கீறி போடணும். இப்போ கொத்தமல்லி தூவி டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. அடுப்பை அமர்த்திட வேண்டியதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சூடான சப்பாத்தியும் சுவையான சூடான சப்பாத்தி, சுவையான முட்டை கிரேவி. இல்லை, இது சஜனா காண்டி. சுட சுட சாம்பார், சுட சுட இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி சஜனா நானும் சுட சுட அப்படியே கல்லுல இருந்து இறக்கணும்னு லபக்குன்னு வாயில போயிடும். அதான் சூடானது. உங்களுக்கு வரப்ப கூட லேட் ஆயிடும். வாங்க, இப்போ முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூடான சப்பாத்தி, சுவையான முட்டை கிரேவி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். மறக்காம சஞ்சனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.